ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கார்த்திகை தீபம் சீரியல் எபிசோடு ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. யாரும் எதிர்பார்க்காத சீன் இன்னும் எபிசோட்ல வந்திருக்கு. ராஜா, அத்தை, நான் உங்ககிட்ட பேசணும். ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டு இருக்கேன். அது என் மனசை போட்டு உறுத்திட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு உடனே சாமுண்டீஸ்வரி, என்ன மாப்பிள்ள, என்ன விஷயத்த நீங்க என்கிட்ட மறைச்சிங்க? அது என்ன விஷயம்? சரி சொல்லுங்க, ஏன் சுத்தி வளைச்சு பேசுறீங்க? எதா இருந்தாலும் நேரா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ரேவதிக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல. ஐயோ, சேதுபதி தாத்தாவோட பேரன் சொல்ல போறாரா? அந்த விஷயத்த சொன்னா என்ன நடக்குமோ, எப்படி பூகம்பம் வெடிக்குமோ அப்படின்னு ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சந்திரா, என்ன டிரைவர் பையன் ஏதோ பிளான் போடுறானா, என்ன விஷயத்த சொல்ல போறான் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கன்ஃபியூஷா இருக்காங்க. சரி ஓகேன்னு பார்த்தா ராஜா சொல்றாரு, அத்தை, நான் தான் சேதுபதி தாத்தாவோட பேரன், பரமேஸ்வரி பாட்டியோட பேரன். எங்க அம்மா பேர் தான் அபிராமி. அண்ட் நான் இங்க வந்தது மாமாவை கூட்டிட்டு போய் கும்பாபிஷேகம் நடத்ததான். அண்ட் ரெண்டு குடும்பமும் சேர்த்து வைக்க தான் நான் ரொம்பவே பிளான் பண்ணி இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கேன். இதனாலதான் நான் இந்த விஷயத்த மறைச்சேன் அப்படின்னு சொன்னதும் சாமுண்டீஸ்வரிக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல. தலையிலே இடி விழுந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. அப்புறம் செம்ம கோபமாயிட்டு, டே டிரைவர் பையில, இத்தனை நாளா இத்தனை வருஷமா என்கிட்ட ஏமாத்தி என் கூட பழகிட்டு என் பொண்ணு ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டா, நீ எதுவும் பேசக்கூடாது, என் மூஞ்சிலே நீ முழிக்க கூடாது, இந்த வீட்டை விட்டு வெளில போடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ராஜாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இது ரேவதியை எதிர்பார்த்த ஒண்ணுதான். ஆனா அந்த இடத்துல அவங்களால பெருசா ரியாக்ஷன் பண்ண முடியல. ரொம்ப பயந்துகிட்டு அழுதுட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி பேசுறாங்க, என்னை இவ்வளோ ஏமாத்திட்டல, இனிமே இந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாது, வெளில போடா டிரைவர் பையல அப்படின்னு மரியாதை இல்லாமல் பேசுறாங்க. சரி ஓகேன்னு ராஜா எதுவும் பேசாம திரும்பி வெளில போக பாக்குறாரு. உடனே ரேவதி அவர் கையை பிடிச்சிட்டு, நில்லுங்க, எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரிக்கு செம்மையான பதிலை கொடுக்குறாங்க. ஏமா, இவரை போய் வெளில அனுப்ப சொல்றே, இவர் இல்லைன்னா நீ உயிரோடே இல்லை தெரியுமா? உன்னை எல்லா விஷயத்திலும் காப்பாத்திருக்காருல, நீ எத்தனை விஷயம் தப்பு பண்ணிருக்க, அந்த விஷயத்தெல்லாம் மாத்தி கொடுத்ததே உங்க மாப்பிள்ள தானே, என் வீட்டுக்காரர் தானே, இவரை போய் நீங்க வெளில அனுப்புறீங்க, நானும் வெளில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போற மாதிரியான சீன் வருது. ஆனா இது எல்லாமே ரேவதியோட கனவா இருக்கணும், இல்ல சந்திராவோட கனவா இருக்கணும். ஏன்னா ரேவதி சொன்ன மாதிரி தான் இது நடக்குது. ரேவதி ராஜாட்ட சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி விஷயத்த சொன்னா இப்படித்தானே நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை அவங்க கனவு கண்டுட்டு இருக்க நேரத்துல இந்த மாதிரி சீன் வந்திருக்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பத்தி உங்க ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.